ஓதற்கு அரிதாய் வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. திருவள்ளுவ மாலை அப்படின்னு தமிழில் ஒரு நூல் இருக்குது. அந்த திருவள்ளுவ மாலை முழுவதும் திருக்குறளை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல்கள். நூற்றுக்கணக்கான பாடல்கள் திருக்குறளை புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துவதற்காக தினந்தோறும் நீராடுகிறோம், குளிக்கிறோம். அதேபோன்று உடலுக்கு சக்தி தருவதற்காக தினமும் உணவு ஏற்கிறோம். ஆனால் உள்ளத்தை நீராட்டுவதோ உள்ளத்திற்கு சக்தியை கொடுப்பது கிடையாது. மனசுன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்கும். அந்த மனசை யாரும் சரியாக கவனிக்கிறதே கிடையாது. அதனால தான் நிறைய பேருக்கு மன நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம நாட்டில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதை யாரும் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், ப்ராப்பர் ரிலீஜியஸ் எஜுகேஷன் கிடையாது. ஆன்மீக கல்வி, மனதை அமைதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கல்வி முறை முன்னால் இருந்தது, இப்பொழுது இல்லை. நிறைய நாம் பார்க்குறோம், எல்லோரும் துன்பப்படுகிறார்கள். திருக்குறளில் இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குன்னே தெரியாது. வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதெல்லாம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடினார் பாரதியார். இந்த மனசை குளிப்பாட்டணும். மனசுக்கு தினமும் நல்ல சக்தியுள்ள ஆகாரத்தை கொடுக்கணும்னா அதற்கு இறை வழிபாடு, மனதை கழுவுவதற்கு பிரார்த்தனை சாதனமாக சொல்லுகிறார்கள். ஆனால் மனதிற்கு சக்தியை கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல கருத்துக்கள் மனதிலே ஓயாது பொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். மனதிற்கு நல்ல உணவாக அமைந்திருக்கிறதுல நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நூல் திருக்குறள். இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான நாள் என்று நான் கருதுகிறேன். சினிமா துறையில் இசையமைப்பில் ஈடுபட்டிருக்கும் நான் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி திருக்குறள் படிக்க வாய்ப்பு கிடைச்சிது. ஏன் திருக்குறள் வாய்ப்பு கிடைக்குதுன்னா, நான் பிறந்து வளர்ந்தேன் டெல்லியில். நான் படித்தது தமிழில் இல்லை. சென்னைக்கு வந்தப்பறம் நான் அதை படிக்க வாய்ப்பு கிடைச்சிது. படித்தவுடன் எனக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள ஒரு மாற்றம். எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இந்த காலகட்டத்தில் நான் இசையமைத்த பாடல்கள், முக்கியமான இந்த கருத்து வழிபடும் பாடல்கள், இப்போ ஆட்டோகிராஃபில் ஒவ்வொரு பூக்களுமே அல்லது பாண்டவர் பூமியில் அவரவர் வாழ்க்கையில், இந்த பாடலை கேட்டு நான் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் உங்களுடைய அந்த பாட்டு ரொம்ப அப்படியே மனசு ரொம்ப எனக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அந்த பாடல்கள் நான் சொன்னேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பாடல் ஏன் சில பாடல்கள் மக்களை போய் சேர்க்குது, ஏன் சேருதுன்னா அதோடைய அந்த வடிவம், இசை வடிவம். இசைங்கிற மிகப்பெரிய ஒரு கேரியர். அதாவது இசை ஒரு கேரியர் மாதிரி. அதில் உள்ள அந்த குட்ஸ், அது ஒரு ட்ரக் இஸ் இசை. அதில் உள்ள அந்த குட்ஸ் தான் அது கண்டென்ட் நம்மளுக்கு என்ன சொல்ல வரோமோ அது. இந்த இசை மூலமாக எதையுமே எங்கே வேணால் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை பிறந்தது. நான் ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்த நாசா சென்டரில், ஹூஸ்டன்கிற நகரத்தில் நாசா சென்டர் இருக்குது, அது விண்வெளி சென்டர் இருக்குது. அங்கே போனோடனே அவங்க அந்த ஸ்பேஸ் மிஷனை பற்றி ஒரு சினிமா காமிச்சாங்க. அது இந்த பிரமிப்பு, அந்த ஃபார்மேட், அந்த காமிச்ச விதத்துலேயே நமக்கு அது மேலே அவ்வளோ அதான் எவ்வளோ பெரிய அந்த ஒரு ஸ்பேஸ் மிஷனை எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அப்போ என்ன புரிஞ்சுதுன்னா, அந்த நல்ல மீடியமில் நம்ம சொல்ல வேண்டிய விதத்தை
எதை சொல்லக்கூடமோ அதை வந்து ரொம்ப எளிமையான முறையில் ஒரு தாக்கம் வரக்கூடிய விஷயத்தில் கொடுத்தால் நிச்சயமாக அது மக்களுக்கு போய் சேரும்.